Welcome to Unstuck Math. Last year TET paper 2ல கேட்ட exact question தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Question number 115. Simplification இதுல என்ன இருக்குன்னு நினைப்போம். பட் ஆனா இதுல வந்து silly mistakeனால நம்ம நிறைய marks lose பண்ணோம். So இந்த question எப்படி board mass rule use பண்ணி solve பண்ணலாம்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே board mass ruleனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். B stands for bracket. ஓனா ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மல்டிப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன் அண்ட் எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா 2/5 டிவைடட் பை ஒரு பிராக்கெட் 1/5 ஆஃப் இன்னொரு பிராக்கெட்ல 3/4 மைனஸ் 1/2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு -1. இதான் நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா பிராக்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்டை தான் பார்க்கணும். இந்த பிராக்கெட்ல பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஒரு பிராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 2/5 divided by இந்த bracketல இருக்க இதுவும் அப்படியே வச்சுக்கணும், divided by 1/5. half வந்து என்னது நமக்கு multiplication, so multiplication symbol போட்டுக்கணும். next நம்ம இந்த bracketல இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். so denominatorல நமக்கு 4 and 2 இருக்கு. so இதோட LCM நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 தான் கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 4. so மேல நியூமரேட்டர்ல நமக்கு இந்த 3 அப்படியே வந்துரும். மைனஸ் இங்க 2 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இங்க 2 கிடைக்கும். இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். -1 இந்த ஹோல் பிராக்கெட் வெளியில இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், 2/5 டிவைடட் பை 1/5 இன்டூ 3 - 2 1 1/4 -1. இந்த 2/5 அப்படியே வச்சுக்க போறோம். இந்த டிவிஷனையும் அப்படியே வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 5யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1/20 கிடைக்கும், -1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2/5யும் டிவிஷனையும் அப்படியே வச்சுட்டு இந்த 20 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1 - 20 டிவைடட் பை 20 2/5 டிவைடட் பை -19 டிவைடட் பை 20 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2/5 அப்படியே வச்சுக்க போறோம். இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனா மாத்த போறோம். ஸோ இதை மல்டிப்ளிகேஷனா மாத்தினோம்னா நமக்கு இந்த வேல்யூ என்னவாயிடும், ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும், -20 டிவைடட் பை 19. நெக்ஸ்ட் இந்த 5யும் 20யும் கேன்சல் பண்ணலாமா. ஸோ 5 1s are 5, 5 4s are 20. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும், 2 into -4/19 இருக்கும். இப்போ இந்த 4யும் 2யும் மல்டிப்ளை பண்ணா -8 டிவைடட் பை 19. இதுதான் நமக்கு ஆன்சர். வந்து ஆப்ஷன் ஏ -8 டிவைடட் பை 19 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய டெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு அன்ஸ்டக் மேத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.